உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று சொல்லி என்னெல்லாம் செய்ய மாட்டேன், என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நாம் வெறுக்க வேண்டும், ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நாம் விரும்ப வேண்டும். அதுதான் தேவனுடைய பாதையில் நடக்கிற அனுபவம். இங்கே மிக அழகாக அந்த சங்கீதம் முழுவதும் அநேக காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். நான் என்ன செய்வேன்? உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். இதை நான் செய்ய மாட்டேன், இதை நான் பார்க்க மாட்டேன், இதை நான் கேட்க மாட்டேன், இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இதெல்லாம் சொல்லி ஆயத்தப்படுத்தி அவர் காத்திருக்கிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே அவர் சொல்லுகிறார், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று சொல்லி கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது வாழ்ந்த காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனிதர் தாவீது. ஆனா அந்த தாவீதுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்தது. இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய வருகை மிக சீக்கிரமாய் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்மால் கேட்க முடியுமா, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று சொல்லி? தாவீது தன்னுடைய வழியை அவன் காத்து கொண்டு வந்தான், தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டு வந்தான். அதற்காக அவன் ஆயத்தமா, எப்பொழுது என் வீட்டுக்கு கர்த்தர் வருவார், எப்பொழுது என்னிடத்தில் கர்த்தர் வருவார், நான் இதையெல்லாம் செய்யாமல் நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொன்னான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வருகைக்காக நம்முடைய வழிகளை நாம் ஆயத்தமாய் வைத்து காத்திருக்கிறோமா? எப்பொழுது வருவீர் என்று சொல்லி அவரை கேட்கும் அளவுக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? இந்த ஒரு விருந்தினர் நம்முடைய வீட்டுக்கு வருவாரானால் நாம் அது பல ஆயத்தங்களை செய்ய வேண்டியது இருக்கும். நாம் ஆயத்தமா இருந்தா இங்க எப்போ வரீங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆயத்தமாகலன்னு சொன்னா நம்ம கேட்க மாட்டோம், அவங்க வரட்டும், அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் ஆயத்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நாம் ஆயத்தமா இருந்தா ஆண்டவர்கிட்ட நம்ம அடிக்கடி கேட்போம், ஆண்டவரே நீங்க எப்போ வருவீங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிற அளவுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இங்கே தாவீது அவன் கேட்கிறான், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுறவளின் செய்கையை வெறுக்கிறேன், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். இப்படி நிறைய காரியத்தை அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தீர்மானங்கள் எடுத்து நாம் நடக்கிறோம், என்னென்ன காரியத்தில் நாம் சரியாய் இருக்கிறோம், எந்தெந்த காரியங்களில் நாம் தவறு செய்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாவீது நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக அவர் தன்னுடைய சங்கீதங்களிலே திகழ்கிறதை நாம் பார்க்க முடியும்.